பொதுவாக இந்தியா முழுவதிலும் RSSின் வழிகாட்டுதலில் ஆட்சி செய்கின்ற பிஜேபி தொடர்ந்து இந்தியா முழுவதிலும் சிறுபான்மை மக்களின் மீதான மிக கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றது. குறிப்பாக குடியுரிமை திருத்த சட்டம் என்ற பெயரிலே அவர்களுடைய குடியுரிமையை பறிக்கின்ற ஒரு செயலில் தொடர்ந்து பிஜேபி அரசு செயல்பட்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத உறுப்பினர்களை நியமித்து அவர்களின் உரிமையை பறிப்பது, அதே போல பசுவதை தடுப்பு, லவ் ஜிஹாத் என்ற பெயர்களிலே இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்படுவது மற்றும் சிறுபான்மை மக்களுடைய வாழ்விடங்களில் சென்று தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுடைய வீடுகளை புல்டோசர்கள் மூலம் இடித்து நொறுக்குவது, அதே போல சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலே அருள் தந்தைகளை கைது செய்து சிறையில் அடைப்பது, இப்படி தொடர்ந்து பிஜேபி அரசு இந்தியாவிலே சிறுபான்மை மக்களின் மீதான கடுமையான தாக்குதல்களை கடந்த காலத்தில் நடத்தி வந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, பொது சிவில் சட்டம், தொகுதி மறுவரையறை, வெளிநாடு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்டம், வேளாண் திருத்த சட்டம், தொழிலாளர் உரிமைகளை பறிக்கின்ற சட்டம், இப்படி தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு கடந்த காலத்திலே செயல்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இத்தகைய மக்களினுடைய உரிமைகளை பறிக்கின்ற செயல்களுக்கு எதிராக தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது என்ன என்ற கேள்வி நாம் கேட்க வேண்டியிருக்கின்றது. இப்படி விவசாயிகளுடைய உரிமைகளை பறித்து, தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறித்து, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அல்லது தமிழக மக்களுடைய உரிமைகளை பாதிக்கின்ற இத்தனை சட்டங்களையும் அல்லது பிஜேபியினுடைய இத்தனை நடவடிக்கைகளையும் தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை எதிர்த்ததா என்று கேட்டால் இல்லை. ஒரு சிறு குரல் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடமிருந்து வரவில்லை. இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் வாழ்க்கையை பறிக்கின்ற பிஜேபியினுடைய செயல்களுக்கு எதிராக ஒரு சிறு குரல் கூட கொடுக்காதவர்கள் தமிழகத்தை எப்படி பாதுகாப்பார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டியிருக்கின்றது. அதே போல இது போன்ற ஒரு வலதுசாரி செயல்களை புரிந்து கொள்ளக்கூட முடியாத தாவேகா, தமிழக வெற்றி கழகம், இத்தகைய செயல்களுக்கு எதிராக எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல், அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பதிலிருந்தே அந்த கட்சி எவ்வளவு அரசியலற்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. இப்படியான சூழலில் தமிழக மக்களுடைய உரிமைகளை காக்கின்ற பல்வேறு நடவடிக்கைகளை தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு செய்திருக்கின்றது. சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்களுடைய உரிமையை பாதுகாப்பது, அதே போல ஒன்றிய அரசிடமிருந்து நிதியை பெறுவதற்கான தொடர் போராட்டத்தை நடத்துவது, இப்படி திமுக கடந்த காலத்திலே தமிழக மக்களுடைய உரிமைகளுக்காக எண்ணற்ற குரல்களை ஓங்கி ஒலித்திருக்கின்றது. தமிழகத்தில் சிறுபான்மை மக்கள் மற்றும் பெண்கள் ஆகியோரின் உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு வலிமையான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கின்றது. எனவே தமிழகத்தில் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட, பெண்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட, சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட, தமிழகம் வளம் பெற, தமிழக மக்களுடைய அத்தனை உரிமைகளையும் பாதுகாக்கப்பட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மீண்டும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி மலர்ந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.